Hi all, இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாதவங்க யாருமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப்னால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்டு ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்லேருந்து எல்லா இடத்துலையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடப்பாங்க. ஸோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்ம எதுனாலும் ஷேர் பண்ணிக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாத இடமே இல்லை. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பற்றின ஒரு ப்ரோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். Section 1. Vetri was once a successful businessman in Coimbatore. Vetri Constructions was once a leading construction company. அதாவது வெற்றின்றவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. எங்கேன்னா கோயம்புத்தூரில் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாக இருக்கிறாரு, ஒரு தொழிலதிபர். வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன், அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது வந்து லீடிங் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஃபஸ்ட் பிளேஸு செகண்ட் பிளேஸுன்ற மாதிரி. ஸோ அதில் லீடிங் பிளேஸில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. ஒரு சொல்லக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸ் அந்த மாதிரி ஓகே, ஒரு நல்ல ஒரு பிளேஸ், ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு அவரோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஹிஸ் கம்பெனி கன்ஸ்ட்ரக்டட் மெனி, அவங்களோட கம்பெனி அந்த வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க. ஹவுசஸ் அண்ட் ஃபியூ அப்பார்ட்மெண்ட்ஸோ காம்ப்ளெக்ஸோ ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இன் அண்ட் அரவுண்ட் கோயம்புத்தூரை சுற்றி அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து ஒரு பெரும்பான்மையான பிளேஸை பிடிச்சிருக்கு. எவ்ரிதிங் வென்ட் வெல், நல்லா போயிட்டு இருந்தது. அன்டில் ஹிஸ் ஃபாதர் டைட், ஸோ அவரோட அப்பா இறக்குற வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது அவரோட வேலைகள். ஆஃப்டர் ஹிஸ் ஃபாதர்ஸ் டெத் ஹிஸ் பிரதர்ஸ் டிமாண்டட் டு ஸ்பிளிட் த வெல்த் ஆஸ் தே வாண்டட் டு ஸ்டார்ட் தேர் பிஸ்னஸ் செப்பரேட்லி. அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்களோட பிரதர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட அண்ணன் தம்பின்ற மாதிரி பிரதர்ஸ், அது எத்தனை பேர்லாம் மென்ஷன் பண்ணல, பிரதர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களோட பிரதர்ஸ் வந்து டிமாண்டட், அதிகாரமாக இது வந்து என்னோட அப்பாவோட சொத்து, ஸோ இதை பிரித்து கொடுக்கணும், இதை பிரிச்சிடலாம், நீ வந்து பிரிச்சிடணும் அப்படின்ற மாதிரி டிமாண்டட் மீன்ஸ் ஆஸ்க் அத்தாரிட்டேட்டிவ்லி, அதாவது அதிகாரப்பூர்வமாக. காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னும் போது கன்சிஸ்டிங் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் அண்ட் கனெக்டட் பார்ட்ஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஏதாவது சம்வாட் ஒரு நேம் போட்டு காம்ப்ளெக்ஸ் போனீங்கன்னா அங்கே நிறைய கடைகள் இருக்கும், அதுதான் காம்ப்ளெக்ஸ். டிமாண்டட்னா இது அதிகாரப்பூர்வமாக வந்து அவர் கேட்குறாரு, இது வந்து அப்பா சொத்து இல்லையா, அதனால் பிரித்து கொடுத்துரு. ஸ்பிளிட்னா பிரிக்கிறது, இந்த சொத்து எல்லாமே பிரிச்சிரு. அண்ட் தே வாண்டட் டு ஸ்டார்ட் தனியாகவே அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிரித்து அவங்க தனித்தனியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃப்ரம் தென் ஆன் வெற்றி ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட் டு எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் பிரித்ததுக்கப்புறம் வெற்றியால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது தன்னோட பிஸ்னஸை வந்து இந்த பாருங்கள், எஸ்டாப்ளிஷ் மீன்ஸ் செட்டப் ஆன் அ ஃபர்ம் அண்ட் பெர்மனன்ட் பேசிஸ், அதாவது தன்னோட நிறுவனத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். ஹி டுக் லோன்ஸ் டு ரன் ஹிஸ் கம்பெனி, லோன்லாம் வாங்கி அந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்காக நிறைய கடன்லாம் லோன் வாங்கினார். பட் ஹி குட் நாட் பே த லோன், அந்த லோன் அவரால் கட்ட முடியல. ஸோ ஹி சோல்ட் ஆல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பெய்ட் த லோன்ஸ். ஸோ தன்னோட சொத்து எல்லாமே விற்றுட்டு அந்த லோனை கட்டுறதுக்கு தான் வந்து அவர் சரியாக இருந்தது. அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே, தன்னோட சொத்தை எல்லாத்தையும் விற்று லோனை கட்டிட்டாரு. வெட்ரிஸ் ஃபேமிலி நவ் லிவ்ட் இன் அ வெரி ஸ்மால் ஹோம். வெற்றியோட ஃபேமிலி வந்து இப்போ ஒரு ரொம்ப பண தட்டுப்பாடு ஏற்பட்டு ஒரு சின்ன வீடுக்கு தங்க போயிட்டார். அதாவது சின்ன வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நல்லா ரிச்சாக இருந்தாங்க, லீடிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் விற்றுட்டு வெரி ஸ்மால் ஹோம், ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்காங்க. வெற்றி ஃபவுண்ட் ஜாப், ஸோ ஒரு ஜாப் தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டார்டட் டு லீட் அ நார்மல் லைஃப், ஒரு ஜாப் தேடிட்டு இந்த ஜாப் போயிட்டு ஒரு நார்மல் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு வராங்க. பட் ஹி ஆல்வேஸ் லாங்ஸ் டு ஸ்டார்ட் அ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ அவருக்கு வந்து என்ன ஒரு ஆசை, ஒரு புதுசாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும் தன்னோட அந்த. பட் ஹீ டிட் நாட் நோ ஹவு டு கெட் மனி டு ஸ்டார்ட் அ கம்பெனி. இப்போ அவர் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல் ஒரு பணம் வைக்கணும் இல்லையா, அதுக்கு அவர்கிட்ட மணி இல்லை, பணம் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. நோ ஒன் வாஸ் ரெடி டு லெண்ட் ஹிம் மனி, யாரும் அவருக்கு பணம் தரத்துக்கு முன் வரலை. ஒன் டே ஆஸ் ஹீ டிஸ்கஸ்ட் வித் ஹிஸ் ஒய்ஃப், ஒரு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார், தன்னோட ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தார். நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் யாரும் வந்து காசு தரலன்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஹிஸ் ஒய்ஃப் செட், why don't you ask your friend Asif? ஸோ நீங்கள் ஏன் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட, ஆசிஃப்ன்ற ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசியிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால்
நீங்கள் வந்து உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, ஸோ ஏன் வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஆசிஃப் கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. யூ ஆஃபன் செட் தட் யூ வேர் குட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், யூ ஆஃபன் செட், நீங்கள் அப்பப்போ சொல்வீங்களே நானும் ஆசிஃபும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல நண்பர்கள்னு சொல்வீங்களே, அப்புறம் ஏன் நீங்கள் அங்கே கேட்கக்கூடாது? வெற்றி ரிப்ளைட், எஸ் பட் ஹீ இஸ் இன் சென்னை. கேட்கலாம், ஆனால் அவங்க வந்து சென்னையில் இருக்காங்க, ஆசிஃப் வந்து சென்னையில் இருக்காங்க. ஹீ இஸ் வெரி பிஸி வித் ஹிஸ் பிஸ்னஸ், தன்னோட தொழிலில் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரியும். ஐ டோன்ட் திங்க் இட் வுட் பி ஈஸி டு மீட் ஹிம் அப்படின்ற மாதிரி. அதாவது அவன் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான், எனக்கு என்னமோ தோணல அவனை வந்து மீட் பண்ண முடியுன்ற மாதிரி, அவ்வளோ பிஸியாக இருக்கான் சென்னையில் அப்படின்ற மாதிரி. ஒய்ஃப் ஆஸ்ட், வை டோன்ட் யூ கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்க, ஏன் ஒரு தடவை கேட்டு தான் பார்க்கலாமே, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் சொல்கிறாங்க. வெற்றி செட், வெற்றி சொல்கிறான் அதுக்கு, ஐ ஹாவன்ட் சீன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். வெற்றி என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஆசிஃபை பார்த்து. வாட் வில் ஹி திங்க் ஆஃப் மீ, என்னை பற்றி என்ன நினைப்பான், அதாவது இத்தனை நாள் பார்க்கல, இப்போ நான் இந்த பணத்துக்காக போய் நின்னேன்னா என்னை வந்து தப்பாக நினச்சிட மாட்டானா அப்படின்ற மாதிரி வெற்றி சொல்கிறாங்க. இஃப் ஐ ஆஸ்க் ஹிம் ஹெல்ப் நாவ் அப்படின்ற மாதிரி தான், இப்போ நான் போயிட்டு ஒரு ஹெல்ப்புன்னு போய் நின்றுனா என்னை தப்பாக நினைக்க மாட்டானா, இத்தனை நாள் என்னை பார்க்க வரல, இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணும் போது மட்டும் வரையே அப்படின்ற மாதிரி தப்பாக நினச்சிருவானோன்ட்டு வெற்றிக்கு ஒரு தயக்கம் இருந்தது. வைஃப் செட், தென் ஃபர்கெட் த ஐடியா டு ஸ்டார்ட் அ நியூ பிஸ்னஸ். ஸோ அப்படி நினைக்கிறீங்களா, சரி புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை விட்டுடுங்க, கை விட்டுடுங்க, மறந்துடுங்க, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்கிறாங்க. வெற்றி ஆஃப்டர் டீப் தாட் டிசைடட் டு மீட் ஹிஸ் ஃப்ரெண்ட். வெற்றி வந்து ரொம்ப நல்லா ஆழ்ந்து திங்க் பண்ணுறாரு. ஓகே, டிசைட் பண்ணிட்டாரு என்னென்னா, கிளியராக வந்து டிசைடட் மீன்ஸ் ஹேவிங் கிளியர் ஒப்பீனியன், கிளியர் ஆகிட்டு ஓகே நம்ம வந்து போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஆசிஃபை பார்க்கலாம். ஹி டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் அபவுட் ஹிஸ் டெசிஷன் அண்ட் டுக் த நெக்ஸ்ட் ட்ரெயின் டு சென்னை. ஸோ அவரோட டெசிஷனை வந்து இந்த மாதிரி நான் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணலான்ற முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு, ஸோ நெக்ஸ்ட்டு நான் நெக்ஸ்ட் ட்ரெயினில் நான் கிளம்புறேன், சென்னைக்கு கிளம்புறேன், நான் போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்கலாம். இப்போது என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஒன்ஸ் அ லீடிங் கம்பெனி. ஃபஸ்ட்டு என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தோம், வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடி வெற்றி, சரியா, இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வெற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் ஒன்ஸ் அ லீடிங் கம்பெனி. அவங்க என்ன வாங்கினாங்க, தன்னோட கம்பெனியை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் ஹி டுக் லோன் வாங்கினாங்க இல்லையா, டு ரன் ஹிஸ் கம்பெனி. தன்னால் தனியாக ரன் பண்ண முடியலன்ட்டு லோன் வாங்கினாங்க இல்லையா, ஹி டுக் அ லோன். வெற்றிஸ் ஃப்ரெண்டஸ் யார், ஆசிஃப். வெற்றியோட ஃப்ரெண்ட் யார், ஆசிஃப். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.